என்னமோ ஆறுமுகம் சரி என்று தலையை ஆட்டினால் பாய்ந்து வந்து அவனை அடித்து பந்தாடி விடுவது போல செய்து கொண்டிருந்தனர் அவர்கள். இங்கிருக்கும் மருந்துகள் பிரபலமானது என்பதால் பலரும் அதை வாங்க வருவதும் போவதுமாக இருப்பார்கள். முதலில் இவர்கள் பேச்சையெல்லாம் மக்கள் கண்டுகொள்ளாமல் சென்றிருக்க சிறிது நேரத்தில் சண்டையும் பேச்சுக்களும் பெரிதானதால் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருந்தனர். என்ன நடக்குதுங்க? இவங்க எல்லாரும் பெரிய ஆள்னு சொன்னாங்க. இந்த சின்ன பையன் இந்த ஆள்கிட்ட இவ்வளோ திமிரா நடந்துக்கிறான். இவ்வளோதானே இவங்க எல்லாரும் என்று பின்னால் 2 பேர் நின்று தங்களுக்குள் மெதுவாக பேசிவிட்டு செல்ல அதை கேட்ட பிறகுதான் ஆறுமுகத்துக்கு எங்கிருக்கிறோம், யாரெல்லாம் இங்கு இருக்கிறார்கள் என்று புரிந்தது. ஆனால் சும்மா இருந்த ஹரிஷிடம் தாங்கள் தான் வந்து பிரச்சனை செய்தோம் என்பதை மறந்து இதற்கும் சேர்த்து அவனையே முறைத்து பார்த்தார். அவனோ தோலை குலுக்கி கொண்டு, என்ன பார்த்தா நான் என்ன பண்றது என்றான், கொஞ்சம் கூட அலட்டி கொள்ளாமல். இவர் தானே பெரிய ஆளு, பேப்பர்ல நியூஸ்லாம் வருவாரு. நான் கூட பெரிய ஆளுன்னு நினைச்சேன். இங்க என்ன ஒரு சின்ன பையன் கூட நின்று சரிசமமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு என்று ஒருவர் கேட்க, அந்த பையனுக்கும் செம திமிரு போல. திமிருன்னு கூட சொல்ல முடியாது, தைரியம். இவர் யாருன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட வாய்க்கு வாய் பேசுறானே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று ஒரு பெண் வாய் மீது கை வைத்து அந்த ஆச்சரியத்தை தன் முகத்தில் காட்டி சொன்னார். அங்கிருந்து அனைவருமே நிச்சயம் ஹரிஷ் பேசுவதற்கு அவன் அவர்களிடம் அடி வாங்குவான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தனர். அதற்கு பதிலாக பின்னால் திரும்பி பார்த்த ஆறுமுகம், எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன படம் ஓடிட்டு இருக்கு, உங்க வேலையை பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்பி போங்க என்று கத்திவிட்டு மீண்டும் ஹரிஷ் பக்கம் திரும்பியவர், இங்க பாரு, நீ யார் கூட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சும் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. இது உனக்கு நல்லதில்லை. ஏண்டா இப்படிலாம் பண்ணணும்னு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சா ஒழுங்கா இப்பவே இங்கிருந்து கிளம்பி போ, இல்லைன்னா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பில்லை என்று அவனை மிரட்டுவது போல சொல்ல, அவனோ தோளை குலுக்கி கொண்டு, உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்து நான் பயந்து ஓடினதா சரித்திரமே கிடையாது. உங்கள் பேரனுக்கு நான் செஞ்சதுக்காக நீங்கள் என்னை பழிவாங்கணும்னு விருப்பப்பட்டா தாராளமாக நீங்கள் வரலாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் உங்களை வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக உங்களை பார்த்து பயப்பட சொல்கிறீங்க என்று சிறிதும் பயமில்லாமல் கேட்டவன் அதே திமிருடன் அப்படியே நின்றான். ஹரிஷை பொறுத்தவரை ஆறுமுகத்தை பார்த்தோ இல்லை அவரது குடும்பத்தை பார்த்தோ தான் பயப்படவில்லை என்று காண்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு துணிச்சலுடன் அனைவரையும் பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான். இப்போது அனைவரும் வேடிக்கை பார்க்கும் பொழுது கூட அவன் வாயை குறைக்காமல் தன்னோடு இப்படி பேசி அசிங்கப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத ஆறுமுகம், பாரு, உனக்கு நான் கடைசியாக ஒரு வாய்ப்பு தரேன், ஒழுங்கு அங்கிருந்து ஓடி போயிடு, இல்லைனா உன் சாவை நீயே பார்க்க வேண்டியிருக்கும் என்று சொல்ல மீண்டும் சுற்றியிருந்த கூட்டம் தங்களுக்குள் சலசலத்து கொண்டது. என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்ன பையன் யார் என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இவனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா என்று ஒருவர் கேட்க, யார் என்னன்னு தெரியலையே, ஒருவேளை இவன் ஏதாவது பெரிய குடும்பத்தை சேர்ந்த பையனாக இருப்பானோ? இல்லை பார்த்தா அப்படிலாம் தெரியல. இவனும் இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் இவன் பெரிய இடத்து பையனாக இருந்தால் இப்படி எதுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறான்? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இருங்க, கொஞ்சம் இருங்க, நான் அந்த பையனை எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே? அட, இவன் அந்த ஏஜே ஃபேமிலியை சேர்ந்தவன் நினைக்கிறேன். இவனுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பெரிய பின்னாடி பலமெல்லாம் கிடையாது. இவன் ஒரு வீட்டோடு இருக்கிற மாப்பிள்ளை. சொல்லப்போனால் எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு உதவாக்காரன்னு தான் சொல்லணும். ஆனால் அப்படிப்பட்டவன் இவ்வளோ தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்கான் என்று ஹரிஷை அடையாளம் கண்டு கொண்டு ஒருவர் சொல்ல, இவ்வளவு நேரம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த மொத்த கூட்டமும் இப்போது அவனை பார்த்து சிரித்தது. அட, இவனை போய் பெரியாள் நினைச்சிட்டோமே என்று சொல்லி அவர்கள் கைகொட்டி சிரிக்க ஹரிஷ் அவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட கண்டுகொள்ளவே இல்லை. ஒருமுறை அனைவரையும் நோக்கி ஒரு பார்வை வீசியவன் மீண்டும் தன் பார்வையை ஆறுமுகத்தின் பக்கம் திருப்பினான். சரி, நீங்கள் தான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் அடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பேரனுக்கு நடந்த எதுக்கும் நான் பொறுப்பில்லை. அது எல்லாமே அவனோட தப்பு தான். அவன்கிட்ட நான் ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் பண்ண சொல்லி கேட்டேன். ஆனால் மற்ற பிரச்சனை எல்லாத்தையும் பண்ணது உங்கள் பேரன்தான். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனையை ஒருத்த மட்டுமே பண்ணியிருக்க வாய்ப்பு கம்மி தான். வேற யாராவது கூட அவனுக்கு பின்னாடி இருந்து அவனை தூண்டி விட்டுருக்கலாம். அதுதான் யார் என்னன்னு எதுவுமே தெரியல. தெரியும் போது இருக்கு என்று ஆறுமுகத்தை சற்று சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே சொன்னவன், நடந்த எதுக்குமே நான் பொறுப்பில்லை என்று அந்த விஷயத்தை முடித்து கொள்ள நினைத்தான். என்னடா பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நல்லவன் மாதிரி அப்படியே மாற்றி பேசுறியா? நீ என்ன பண்ணன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால தான் என் பேரன் இப்படி இருக்கான். ஆனால் நீ என்று நிறுத்தாமல் ஆறுமுகம் சண்டைக்கு வர அங்கே நதியா வரவும் அவர் சட்டென வாயை மூடிக்கொண்டார். அவளோடு சேர்ந்து அந்த ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியின் முக்கிய பிரமுகர்களும் அங்கு வந்தனர். ஹரிஷ் மட்டும்தான் வந்திருப்பான் என்று நினைத்து அவள் அங்கு வர அங்கு ஒரு பெரிய கூட்டம் நிற்பதை பார்த்து புரியாமல் விழித்து கொண்டே அங்கு வந்தாள். அடே, இவங்க பெரிய மேடமாச்சே, இவங்க இங்கே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இவரை பார்க்க தான் வந்திருப்பாங்க.
இங்கே வந்த உடனே இப்படி பெரிய பெரிய ஆட்கள் கூடலாம் நட்புறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. இப்போ தெரியுதா அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு? அது மட்டுமா, இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இந்த ஒன்றுக்கும் ஆகாத கிறுக்கு பையன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கான். அவனை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. இந்த இடத்துல இருந்து அவனை தூக்கி வெளியே வீச போகிறாங்க. அப்போ தெரியும் யார்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கான், அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு. என்று நதியா வந்திருப்பது ஆறுமுகத்துக்காக என்று நினைத்து கொண்டு அவர்களெல்லாம் பேசியிருக்க, நதியாவோ நேராக ஹரீஷிடம் வந்து, சாரி ஹரீஷ், நான் அப்போவே வரணும்னு நினச்சேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரியலி சாரி, ஒரு திடீர் எமர்ஜென்சி மீட்டிங், உனக்கு இன்ஃபர்மேஷன் கூட என்னால் சொல்ல முடியல, இனிமேல் அந்த மாதிரி நடக்காது, ஐ எம் ரியலி சாரி என்று அவள் கெஞ்சும் குரலில் ஹரீஷிடம் மன்னிப்பு கேட்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இன்னொரு முறை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கன்னா அப்புறம் என்கிட்ட எந்த உதவியும் கேட்டு வராதிங்க. எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு வெயிட் பண்ண போய் கண்டவங்கிட்டலாம் நான் பேச வேண்டியதாகிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தேவையா என்று எரிச்சலுடன் முன்னால் நின்று கொண்டிருந்த ஆறுமுகம் மற்றும் மொத்த கூட்டத்தையும் பார்த்து கூறினான். அங்கிருந்தவர்கள் அனைவருமே அவனுக்கும் நதியாவுக்கும் நடந்த உரையாடலை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த ஆறுமுகம், என்ன இவன் என்கிட்ட தான் திமிரா பேசுறான்னு பார்த்தா இந்த மேடம் கிட்ட போய் இப்படி திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப தான் அதிகம். யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான் என்று அவர் நினைத்து கொண்டு நிற்க, அப்பா இவன் பேசுகிற பேச்சுக்கு கண்டிப்பாக இப்போ அவங்க கிட்ட நல்லா வாங்கிட்டு தான் போவான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை என்று கூறினான் அவரின் மகன் ஒருவன். ஆறுமுகமும் அதைத்தான் நினைத்திருந்தார். அதனால் தான் நினைத்தது நடக்கும் வரை குறுக்கே எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கலாம் என்று அவர் முடிவு செய்தார். அதே நேரம் நதியாவுடன் வந்திருந்தவர்களும் ஹரீஷ் நதியாவிடம் எப்படி பேசியதில் சற்று அதிர்ச்சி அடைந்தனர். பிறகு அதில் ஒருவர், என்ன ஹரீஷ், நீ சின்ன பையன்னு மறந்து போயிட்டியா? மேடம் கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, அவங்க யார் என்னன்னு தெரியும் தானே, கொஞ்சம் பார்த்து பேசு என்று ஒருவர் தன்மையாக கூற, இன்னொருவரும், எங்கள் மேடம் கிட்ட மரியாதை இல்லாமல் பேசுறது இந்த மொத்த சொசைட்டியையும் அவமானப்படுத்துகிற மாதிரி, இதை நாங்கள் எப்போவுமே அனுமதிக்க மாட்டோம். ஹரீஷ், நீ பண்ணது பெரிய தப்பு, ஒழுங்காக மேடம் கிட்ட மன்னிப்பு கேளு, அப்போ தான் இந்த பிரச்சனை இப்போவே முடியும், இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டியிருக்கும் என்று இன்னொரு முக்கிய பிரமுகர் கூற, அவர்களையெல்லாம் பார்த்து முகத்தை சுளித்தான் ஹரீஷ். ஆனால் அப்படியே நின்று கொண்டிருந்தானே தவிர வாய் திறந்து எதுவுமே பேசவில்லை. ஆனால் நதியா தான் அனைவரையும் முறைத்து பார்த்து, ஹரீஷ் கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எதுக்காக அவங்ககிட்ட எல்லாரும் இப்படி மோசமாக பேசிகிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று மிகவும் கோபமாக மிரட்டினார். அவன் நதியாவை மரியாதை இல்லாமல் பேசிய பொழுது வந்த அதிர்ச்சியை விட இப்போது அவனுக்காக இவள் சப்போர்ட்டுக்கு வந்த பொழுதுதான் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் அப்பட்டமான அதிர்ச்சி. நிஜமாகவே தங்கள் காதில் விழுந்ததெல்லாம் உண்மைதானா என்று ஒருமுறை தலையை உலுக்கிக் கொண்டு அவளை பார்த்தனர். என்ன நடக்குதுங்க? இந்த மேடம் போய் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவன் ஒரு பெரிய ஆளாக இருந்தால் பரவாயில்ல, இவனே ஒரு வேஸ்ட்டு, இவனுக்கு எதுக்காக இந்த மேடம் சப்போர்ட் பண்ணுறாங்க என்று தங்களுக்குள் மாறி மாறி மீண்டும் பேசிக்கொண்டனர். இவ்வளவு நேரம் ஹரீஷ் நதியாவிடம் நன்றாக சிக்கிக்கொண்டான் என்று நிம்மதியாக இருந்த ஆறுமுகத்தின் மொத்த குடும்பமும் இப்போது நதியா பேசியதில் அதிர்ச்சியுடன் தான் பார்த்தனர். அதே நேரம் ஒருவேளை சிறிது நேரத்திற்கு முன்னால் தாங்கள் அவனிடம் பேசிய விஷயமெல்லாம் அவளுக்கு தெரிந்தால் தங்களை ஏதாவது செய்வாளா, தங்களைத்தான் தண்டிப்பாளா என்ற பயம் வேறு எழுந்தது. அப்போது நதியாவுடன் வந்திருந்த ஒருவர், மேடம் என்னாச்சு உங்களுக்கு? இந்த பையன் உங்ககிட்ட மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கா, நீங்கள் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இவன் உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா என்று கேட்டார். என்னதான் அவர் அவளை விட வயதில் பெரியவராக இருந்தாலும் அவளது பொறுப்பு மற்றும் அவளது திறமைக்கு மரியாதை கொடுத்துதான் இப்போது வரை பேசிக்கொண்டிருக்கிறார். ஏனோ இதுதான் ஹரீஷ் அவளிடம் பேசிய விதத்தை பார்த்து அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவரை முறைத்து பார்த்த நதியா, ஹரீஷ் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், அவனை கஷ்டப்பட்டு நான் வர வச்சிருக்கேன், இந்த மொத்த சொசைட்டியும் இப்போ அவனை நம்பி தான் இருக்குது, அப்படிப்பட்டவங்கிட்ட நீங்கள் எல்லாரும் தேவையில்லாமல் பேசி அவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மொத்த சொசைட்டியையும் நான் ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் புது ஆள் தேடி என்னால் கொண்டு வர முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஹரீஷை ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ஹெட் பிரான்ச்சிலிருந்து வர வச்சுருக்காங்க. அப்படின்னா அவன் யார் என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று மேலோட்டமாக ஹரீஷின் முக்கியத்துவத்தை உணர்த்த எண்ணி சொன்னாள். அதை கேட்டதும் அங்கிருந்த ஹெர்பல் சொசைட்டியை சேர்ந்தவர்களின் முகம் சட்டென மாறியது. இந்த சொசைட்டியில் பல வருடங்களாக அவர்களெல்லாம் பணியாற்றி வருகின்றனர். ஆனால் அவர்களை கூட இப்போது வரை தலைமை அலுவலகத்தில் இருந்து பாராட்டியோ இல்லை குறிப்பிட்டோ எதுவும் சொல்லியது கூட கிடையாது. ஆனால் ஹரீஷ் ஒரு சிறு இளைஞன் என்று அவர்கள் சாதாரணமாக நினைத்திருந்த ஒருவன் முக்கிய பிரமுகரை விட மேலானவன் என்பது போல தலைமைச் செயலகத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறான் என்றால்
அவனது முக்கியத்துவம் என்ன என்பதை அதற்கு மேல் யாரும் அவர்களுக்கு விளக்கிச் சொல்ல தேவையில்லை. அப்படின்னா இவன் அவ்வளோ முக்கியம் போல. அது மட்டும் இல்லை, இவனுக்கு நிறைய திறமை இருக்குது போல. ஆமாம், அப்படி என்ன திறமை இருக்கும்? அவனை பார்த்தா ஒன்றுமே தெரியலையே என்று தங்களுக்குள் மெதுவாக பேசி முடிவு செய்து கொண்டனர். உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் சொல்லலை. உடனே ஹரிஷ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இப்போ நீங்கள் செஞ்ச தப்புக்கு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று பிடிவாதமாக அவள் சொல்ல யாருமே மறுத்து பேசவில்லை. முன்னால் வந்து நின்று தலை குனிந்த ஒருவர், சாரி ஹரிஷ், என்னை மன்னிச்சிரு, உங்ககிட்ட நான் தப்பாக பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டார். என்னதான் சின்ன பையனாக இருந்தாலும் அவரிடம் திமிரு காட்டி வேலையை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. அனைவரும் மன்னிப்பு கேட்ட பிறகு இனிமேல் இந்த மாதிரி யாரும் பண்ணக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கை கொடுத்தவள், ஹரிஷ் நீ என் கூட வா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி பேசணும் என்று முகத்தில் சிறு சிரிப்புடன் அவனை அழைத்தாள் நதியா. ஆனால் ஹரிஷ் முகத்தில் இன்னும் கூட எரிச்சல் குறையவே இல்லை. எங்கே வரணும் உங்க கூட? டென்ஷனில் தலையெல்லாம் வலிக்குது. உங்களுக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? லேட்டாக வந்துட்டு இப்போ இங்கே வான்னு என்னை மறுபடியும் கூப்பிடுறீங்க என்று சொன்னவன் முகத்தில் இன்னும் அந்த அதிருப்தி அப்பட்டமாக தெரிந்தது. அவன் பேசும் விதமும் இப்போது நதியாவிற்கு சிறு ஒவ்வாமையை கொடுத்தது. என்னதான் அவனிடம் தனக்கு காரியமாக வேண்டுமென்றாலும் அவன் இந்த அளவிற்கு தன்னிடம் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வான் என்று அவள் சிறிதும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஆனால் இப்போது அவனால் தான் முக்கிய காரியம் ஒன்று நடக்க வேண்டும் என்ற நிலையில் இருப்பதால் அவனை எதிர்த்து பேசவோ இல்லை அவனிடம் தன்னுடைய ஆளுமையை காட்டவோ அவளால் முடியவில்லை. அதனால்தான் முடிந்தவரை பல்லை கடித்துக்கொண்டு வெகு சாதாரணமாக சிரித்துக்கொண்டே அவனோடு பேச முயற்சி செய்தாள். அந்த முயற்சியை எல்லாம் ஹரிஷ் மீண்டும் மீண்டும் தகர்த்து கொண்டே இருக்கிறான். ஹரிஷ், அதான் நான் பண்ண தப்புக்கு சாரி சொல்லிட்டேனே. நாங்கள் யாருமே தெரிஞ்சு லேட்டாக வரல, திடீர்னு மீட்டிங், அதான் பிரச்சனை. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு என்று விழிகளை தாழ்த்தி கொண்டு கெஞ்சும் குரலில் கேட்டாள். அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் மயக்கம் வராத குறைதான். சரி சரி, ரொம்ப சாரி கேட்காதீங்க, இந்த ஒரு முறை போனால் போகுதுன்னு மன்னிக்கிறேன் என்று சொல்லி 2 அடியை அவர் முன்னால் எடுத்து வைக்க ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள் நதியா. சுற்றியிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு கொண்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.